கர்த்தர் ஆடை நேசித்ததற்கு காரணம் அது தன்னைப் போல தன் உயிரை கொடுக்கிறதே என்பதற்காக. தேவனை அடிக்கும்போது வாய் திறவாத அடிக்கப்பட்ட ஆட்டைப் போல் அமைதியாக இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆட்டை நேசித்தார். 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனாலும் அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை அவர் உட்கார மாட்டார். நாம் தேவனின் சீஷர்கள் மட்டும் இல்ல, நாம் தேவனின் ஆடுகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்கினார், நம்மை இந்த பூமியில் வாழ வைத்தார். அவர் வரும்போது நம்மை அழைத்து செல்ல வருவார். தேவனை சந்திக்க ஆயத்தமாய் இருப்போம். ஆமென். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் தேவாதி தேவனுக்கே செலுத்துகிறோம். ஆமென்.